கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேச இருக்கும் கர்த்தருடைய வார்த்தை நாகும் 1வது அதிகாரம் 15வது வசனம். அதில் கடைசி வார்த்தை, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். இந்த நாளிலே எந்தெந்த காரியங்களை குறித்து நீங்கள் பயத்தோடு இருக்கீங்களோ, எந்தெந்த காரியத்தை குறித்து நீங்கள் கவலையோடு துக்கத்தோடு இருக்கீங்களோ, அதை நினச்சி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன்னை பயமுறுத்தின, உன்னை கலங்கடித்த இந்த துஷ்டன் இனி உன் வாழ்க்கையில் வரமாட்டான். அவன் முழுவதும் என்ன செஞ்சிட்டானா, சங்கரிக்கப்பட்டு போயிட்டான் அப்படின்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, அவன் முழுவதும் சங்கரிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அப்போ கர்த்தருடைய நாமத்துக்கு நீங்கள் பயந்து இருக்கும்போது உங்கள் வழியிலே சாத்தான் என்ன செய்ய முடியாது, உள்ளே வரவே முடியாது. வந்தாலும் அவனுடைய காரியங்கள் எதுவுமே நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. ஏன்னா நம்மளை பாதுகாக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அடைக்கலமா, கேடகமா, துருகமா, பலனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அப்படின்றார். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி அவர் உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு என்ன செய்திருக்கிறார், கட்டளையிட்டு இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில் கூட இந்த காலை பொழுதுல ஆண்டவர் சொல்றாரு, துஷ்டன் உனக்கு விரோதமாக இருந்த துஷ்டன் இனி உன் வழியாக கடந்து வருவதே இல்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டுட்டான். அவனுடைய கிரியைகள் உங்கள் குடும்பத்துக்குள்ள சில பலவீனங்களை கொண்டு வந்திருக்கலாம், சில சண்டைகள் பிரச்சனைகளை கொண்டுட்டு வந்திருக்கலாம். அவன் முழுவதும் என்ன செஞ்சிட்டானா, சங்கரிக்கப்பட்டுட்டான். அவன் முழுவதும் அழிக்கப்பட்டுட்டான். இனி அவனுடைய காரியங்கள் உன் குடும்பத்துக்குள்ளே, உன் வாழ்க்கைக்குள்ளே, உன் பிள்ளைக்குள்ளே என்ன செய்யாது, வராது. அடிக்கடி சொல்லுவான், எங்கள் குடும்பத்தில் சத்ருவின் போராட்டமாக இருக்குது. சத்ரு அடிக்கடி பிரச்சனையை கொண்டு வர்றான், பலவீனத்தை கொண்டு வர்றான், பண கஷ்டத்தை கொண்டு வர்றான், என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, சமாதானமாக இருக்க முடியல அப்படிலாம் சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு கலங்கி கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, துஷ்டன் இனி உன் வழியாக கடந்து வருவது இல்லை அப்படின்னு. அன்பான தேவ பிள்ளைகளே, துஷ்டன் நம்ம வாழ்க்கையில் வராமல் இருக்கணும்னா கர்த்தருக்கு பிடித்தமில்லாத எந்த ஒரு காரியமும் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சாத்தானுடைய காரியங்கள் ஏதாவது நம்மக்கிட்ட இருக்கும்போது தான் அவன் சொந்தம் கொண்டாடி உள்ளே வந்து அவனுக்குரிய உடைமைகள் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால அவன் உள்ளே வந்து நம்முடைய நிம்மதி சமாதானத்தை என்ன செஞ்சிருவான், கெடுத்து போடுவான். அதனால் அன்பான தேவ பிள்ளைகளே, துஷ்ட கிரியைகள், துஷ்டர்கள், துஷ்ட சாத்தான் நம்ம குடும்பத்துக்குள்ளே, நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில் வராமல் இருக்கணும்னா கர்த்தருக்கு பயந்து தீமைகளை விட்டு விலகி நாம் ஜீவிய செய்யும் பொழுது நிச்சயமாகவே துஷ்டர்கள் நம்ம வழியில் என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. அவர் சொல்றார், முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் உங்கள் சாத்தானை காலின் கீழ் நசுக்கி போடுவார் என்று அந்த பவுல் சொன்ன அந்த வார்த்தையின்படியாகவே இன்றைக்கு சொல்றார், முழுவதும் சங்கரிக்கப்பட்டுட்டான். முழுவதும் இனி அவன் தலை தூக்கவே முடியாது. எந்த காரியத்தை வச்சு உங்களை அலக்களித்து கொண்டானோ, அலக்களித்து கொண்டு வந்தானோ, உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்தானோ, எந்தெந்த காரியத்தை வச்சு அவனுடைய ஆயுதங்களை வச்சு எதனால் எந்தெந்த காரியத்தை வச்சு உங்களை வேதனைப்படுத்தி கொண்டானோ அத்தனை காரியங்களையும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, முழுவதும் சங்கரிக்கப்பட்டுருச்சு. அது வியாதியாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், கஷ்டம் கண்ணீராக இருக்கலாம், நிந்தை அவமானமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை மனிதர்கள் கூட உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, சத்துரு பயன்படுத்துகிற ஆயுதம் உங்களுக்கு விரோதமாக எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் அப்படின்னு. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை அப்படியே நம்புங்க. துஷ்டர்கள் உங்கள் வாழ்க்கையில் வராமல் இருக்கணும்னா கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு தீமைகளை விட்டு விலகி இருங்க. உங்கள் வாழ்க்கையில் துஷ்ட கிரியைகள் வராது, துஷ்டர்கள் உள்ளே வர முடியாது. சாத்தான் வந்து உங்கள் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணவும் முடியாது. முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அப்போ முழுவதும் சங்கரிக்கப்படணும்னா ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு நமக்குள்ள வேணும். ஆண்டவரே, என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன், என் குடும்பத்தை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன், இனி சாத்தானுக்கு என் வீட்டில் இடமே இல்லை ஆண்டவரே. அது முழுவதும் சங்கரிக்கப்பட்டான்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி
எனக்கு விரோதமாய் செயல்பட்ட அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அது முழுவதும் சங்கரிக்கப்பட்டு என்ன செஞ்சிடட்டும், போயிடட்டும். இனி என் கூடாரத்துக்குள்ள, குடும்பத்துக்குள்ள மீண்டும் தலை தூக்காதபடி நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பான்னு சொல்லி நம்பிக்கையோடு இந்த வசனத்தை பிடித்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை இந்த வார்த்தையின்படியாக இனி துஷ்ட கிரியைகள் உங்களுக்குள், கூடாரத்துக்குள், பிள்ளைகளுக்குள், குடும்ப தலைவருக்குள் வராதபடி உங்களை பாதுகாக்க நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராக இருக்கிறார். துஷ்டன் இனி உன்வழியாக கடந்து வருவதே இல்லை, முழுவதும் சங்கரிக்கப்பட்டார். இந்த வார்த்தையின்படியாகவே பிள்ளைகளை ஆண்டவரே ஒரு விசை நீர் மன இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே முழுவதும் சங்கரிக்கப்பட்டான்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி முழுவதுமாய் சங்கரித்து போட்டுருங்க. இன்னும் குடும்பத்திலோ இவங்க பிள்ளைகளுக்குள்ளேயோ குடும்ப தலைவருக்குள்ளேயோ சாத்தான் வரக்கூடாது, துஷ்ட கிரியைகள் வரக்கூடாது. முழுவதுமாக இதை சங்கரித்து போடுங்க ஆண்டவரே, சங்கரித்து போடுங்க. இந்த வார்த்தையின்படியாகவே ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட துஷ்டர்களை நீ சங்கரித்து போட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஜெபத்தை கேட்டு எங்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் விடுதலையை கொடுங்க. உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.